நீ எதுக்கு இங்க வந்த? அதான் உன்னை அடிச்சு விரட்டுனேனே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லையா? அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? தேவையில்லாம எதுக்காக அம்மாவை வீட்டை விட்டு விரட்டுனீங்க? தேவையில்லாமையா? தேவை இருந்ததுனாலதான் இவளை இந்த வீட்டுல இருந்தே விரட்டி விட்டுருக்கேன். திட்டம் போட்டு எல்லா வேலையும் நீங்க பண்ணுவீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பொறுமையா இவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன்மா. இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. மாமா, இந்த வயசுல போய் அத்தைய வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அத்தை எங்க போவாங்க? அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் சண்டை போடுறது 4 பேர் ஊருக்குள்ள பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இப்ப நாப்புல என்ன குறையா இருக்கு? நீங்க செஞ்ச வேலைக்கு ஊரே பேசிட்டு இருக்கு, நாடே சிரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயே சிரிக்கணும். பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி எல்லாம் பேசுறாருன்னு பாத்தீங்களா? எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்ல மதினி. ஏன்னா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பொண்டாட்டி மண்ணாங்கட்டி. என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் என் புள்ளைய நல்லா பாத்துக்கிறவான்னு தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனா இவ என்னடானா திட்டம் போட்டு பிளான் பண்ணி என் பொண்ணைய கொல்ல பாத்துருக்கா. அதுக்கு துணை நீங்க அத்தனை பேரும் இருந்திருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் சொங்கி பையன் கிடையாது. இப்போ கடைசியா என்னதான் மாமா சொல்ல வரீங்க? இவள வீட்டுக்குள்ள ஏத்துக்கிற முடியாது. எங்கெங்க போவேன்? எங்கேயும் போ, எனக்கு என்ன வந்துச்சு? பொண்ணுன்னு போனேல, பொண்ணு பின்னாடியே போ. நீங்க உள்ள போங்க. யார் என்ன செய்யறானே நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி உள்ள போயிருவாளா என்ன? காலை வெட்டி போட்டுருவேன். என்னங்க எந்த தப்பும் பண்ணல, மன்னிச்சிருங்க. உன்னையில எந்த ஜென்மத்திலயும் மன்னிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. என்ன சொன்ன? எந்த தப்பும் பண்ணலையா? அதான் உன் மக வாயாலேயே எல்லா உண்மையும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமும் நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அம்மா நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். ஆமா அலை தாயி, நீ உள்ள போ. யார் தடுத்தாலும் எதுவும் பண்ண முடியாது. என்னது எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடு ஒண்ணும் இவ அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது கிடையாது. இந்த வீட்டுக்கும் இவளுக்கும் எந்த உரிமையும் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. இது என் பொண்ணோட வீடு, ஏன் பொண்டாட்டியோட வீடு. இவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் கிடையாது. என்னப்பா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்க பேருக்கு எல்லாத்தையும் மாத்தியாச்சு. இனிமே உங்க பொண்ணுக்கும் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கும் ஒண்ணும் கிடையாது. எங்க அவளை கூப்பிடுங்க முதல்ல. உங்களுக்கும் அம்மாக்கும் சண்டை முட்டி விட்டுட்டு அவ நல்லா குளிர் காயிறாளா? கூப்பிடுங்க அவளை. என்னது சண்டை முட்டி விட்டு குளிர் காயிற கேவலமான புத்தி ஏன் பொண்ணுக்கு கிடையாது. வேணா உங்கள மாதிரி நினைச்சீங்களா? திட்ட போட்டு அடுத்தவங்களை கொல்றதுக்கும் அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுக்கும். போதும் நிறுத்துங்க மாமா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. அப்படித்தாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுங்க. அப்புறம் என்ன நடக்கும்? பாராள தாயி, இதுக்கு மேல எனக்கு எந்த பொறுமையும் இல்ல. நீ உள்ள போ. யார் என்ன சொல்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். சட்டப்படி இது நம்ம வீடு. நம்ம வீடா? எது நம்ம வீடு? இது ஒண்ணும் உன்னோட அப்பனோ இல்ல இவளோட அப்பனோ கட்டி வச்ச வீடு கிடையாது. நம்ம வீடாமல நம்ம வீடு. ஏதோ சுயமா சொத்து சேர்த்து சம்பாதிச்ச மாதிரி 2 பேரும் வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க. இது என் பொண்ணோட வீடு. இதுல என் பொண்ணுக்கு தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. அப்பா உங்களுக்கு நட்டு கட்டு கலண்டுச்சா என்ன? நீங்களே பாத்தீங்கல்ல அவ கையெழுத்து போட்டு கொடுத்தத. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது சட்டப்படி எங்களுக்கு சொந்தமானது. இதுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நானும் என் புருஷனும் முடிவு பண்ணணும். என்னப்பா என்ன பிரச்சனை? ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்னது குடும்ப பிரச்சனை? அதான் நீங்க என் குடும்பமே இல்லன்னு நான் என்னத்தையா முடிவு பண்ணிட்டேனே. அப்புறம் என்ன குடும்ப பிரச்சனை? அப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமாண்ணே, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. குடும்ப பிரச்சனைல எதுக்காக அடுத்தவளா உள்ள விட்டுட்டு இருக்கீங்க? அதானே பெருசா பெரிய இவன் கணக்கு வந்துட்டான். முந்திரி கொட்டை கணக்க மூக்க நினைச்சுக்கிட்டு. ஏச்சி வாய மூடு. அவன் என் புள்ள மாதிரி. மாதிரி என்ன? அவன் என் புள்ளதான். இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கட்டின பொண்டாட்டியும் புள்ளையும் முக்கியம் இல்ல, ஆனா எவனோ ஒருத்தன் அதுவும் 3வது மனுஷன் உங்களுக்கு புள்ளையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புப்பா. எது நீ பண்ண தப்ப விடவா நான் பண்ண தப்பு பெருசா இருக்கு? இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்ப நானும் அம்மாவும் உங்களுக்கு முக்கியம் இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்களோ அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. முக்கியம் இல்லன்னா போ. உன்னை யார் பிடிச்சு வச்சிட்டு இருக்கா? அப்பா இது எங்களோட வீடு. நீங்க உங்க மகளை கூட்டிட்டு இந்த வீட்ல இருந்து வெளியே இருங்க. என்னது உங்க வீடா? யார் சொன்னது உங்க வீடுன்னு? வெற்றி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நிலைக்காத. இது எங்க பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். ஓஹோ
உங்க பிரச்சனைனா நீங்க வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கணும். வெளியே பிரச்சனைன்னு வந்துட்டா 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. அதுவும் நான் துளசிக்காக கேட்கதான் செய்வேன். என்ன சொன்னீங்க? இது உங்களோடதா? யார் சொன்னது உங்களோடதுன்னு? டேய் அறிவு கட்டவனே, உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அத்தை, என் மண்டையில மூளையும் இருக்கு, என் மனசுல மனசாட்சியும் இருக்கு. உங்களை மாதிரி மத்தவங்கள நம்ப வச்சு கழுத்த இருக்கிற கேவலமான புத்தி என்கிட்ட இல்ல. போது நிறுத்துங்க. இதுக்கு மேல பொறுமையா என்னால இருக்க முடியாது. என் பொண்ணு சொன்ன மாதிரி என்னைக்கு உங்களுக்கு நாங்க முக்கியம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்களோ, இதுக்கப்புறமும் நீங்க எங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்க. வீட்டை விட்டு வெளியேற வேண்டியது நீங்க தான், அவங்க இல்ல. ஏன்னா இது துளசியோட வீடு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் துளசி ஒரு கையெழுத்து போட்டதுனால இது உங்க சொத்து ஆயிராது. என்னது பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போய் துளசி கிட்ட சட்டப்படி கையெழுத்து வாங்கினது நான். அது எப்படி நாங்க வாங்கின கையெழுத்து செல்லுபடியாகாம போகும்? ஏதோ ஒரு குப்பை பேப்பர்ல கையெழுத்து போட்டாலாம் சொத்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்க பேருக்கு மாறிடாது. அப்பா, இது நான் சொன்னா நல்லா இருக்காது, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதனால நீங்களே சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீங்க எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குறீங்களா? சட்டப்படி சொத்து என் பொண்ணு பேர்லயும் என் மாப்பிள்ளை பேர்லயும் மாறிடுச்சு. எங்களை ஏமாத்த யாராலையும் முடியாது. பாத்தீங்களாப்பா, இவங்கள யாராலையும் ஏமாத்த முடியாது. என்ன நக்கலா சிரிக்கிறீங்க? இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வர வேண்டிய ஆள் வந்துடட்டும், அப்புறம் பேசிக்கலாம். வர வேண்டிய ஆள்னா யாரோட சொல்ற நீ? வேற யாரு? உங்க வீட்டுல இருக்க ஒருத்தன் தான். விஷ்ணு. என்ன மதினி, சின்ன மாப்பிள்ளை எதுக்காக இங்க வந்திருக்காரு? உனக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் வாழ்ந்து கட்டிட்டு வந்துட மாட்டான். டேய் வாடா சாமி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னடா எல்லாம் நம்ம போட்ட பிளான் படிதான் நடக்குதா என்ன? டேய் தெரியாத மாதிரி நக்கலா கேட்காதடா. பிளான் போட்டது நீ, அது எப்படி உனக்கு தெரியாம எல்லாம் நடக்கும்? ஏய், நான் போட்ட பிளான வேற, ஆனா இவங்களே தானா வந்து சிக்குவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலடா. ஆமா, அது என்னமோ உண்மைதான்டா. இனிமே பாரு, ஒவ்வொரு அடியும் இடி கணக்கா அவங்க தலையிலேயே இறங்க போகுது. ஆனா உண்மைக்கே நீ ரொம்ப மோசம்டா. பாவண்டா அவங்க எப்படித்தான் இந்த விஷயத்த தாங்கிக்க போறாங்களோ தெரியல. சம்பந்தப்பட்டதே அவன் தான். அவன் வராம வேற யார் வருவா? என்னது சம்பந்தப்பட்டது அவனா? கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அப்புறம் உங்க கண்ணுல தண்ணி வருதா இல்ல ரத்தம் வருதான்னு தெரியல. என்ன மதினி, உங்க சின்ன மகன் பொடி வச்சு பேசிட்டு இருக்காரு. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்றான்னு பாப்ப. டேய் நீங்க என்னதான் நாடகம் போட்டாலும் அது ஒன்னும் நடக்காது இல்லடா, நடந்துருச்சு. நாங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே ஓ கதிதான் அதோ கதி. இவங்க எல்லாரோட பேச்சையும் கேட்டுட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா கதிரு. அதுக்கெல்லாம் அனுபவிக்க வேணா, அனுபவிப்படா. டேய் போடா டேய். இந்த நாட்டுல தப்பு பண்ணவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்னா எல்லாரும் தான் அனுபவிக்கணும். ஆஹா, ஆனா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. அதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்க வேணாம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வந்த விஷயம் எதுவோ அத சொல்லிட்டு முதல்ல எல்லாரும் இந்த வீட்ல இருந்து வெளியேறுங்க. என்னது வீட்ல இருந்து வெளியேறணுமா? அத நீ சொல்லக்கூடாது. உனக்கு அதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. என்ன, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சொத்தெல்லாம் எழுதி வாங்கியாச்சு. அப்புறம் என்ன திரும்ப உரிமை இல்ல, அது இல்ல இது இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க. சட்டப்படி இது எனக்கும் என் புருஷனுக்கும் சொந்தமானது. என்னது சட்டப்படி உனக்கும் உன் புருஷனுக்கும் சொந்தமானதா? யார் சொன்னது? சட்டப்படி இது எல்லாமே துளசியோட சொத்து. அதான் சொத்தை எனக்கும் என் புருஷனுக்கும் எழுதி கொடுத்துட்டாலே, அப்புறம் எப்படி இது துளசியோட சொத்தாகும்? எழுதி கொடுத்துட்டா உடனே உங்க சொத்தாயிருமா? அறிவு கட்டவனே, அதான் எல்லா பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டிருக்காளே. உனக்கு மூளைகளை கெட்டு போயிருச்சா? கெட்டு போனது ஏன் மூளை கிடையாது, ஓ மூளை. அவளோட அம்மா எழுதி வச்ச பத்திரத்தை படிச்சியா இல்லையா? படிக்கிறதுக்கெல்லாம் இவருக்கு எங்க நேரம் இருக்க போகுது? சட்டப்படி நியாயப்படி துளசியோட அம்மா எழுதி வச்ச பத்திரப்படி அவ கழுத்துல யாரு தாலி கட்டுறாங்களோ, அவளுக்கு யாரு புருஷனா வர்றாங்களோ அவங்கதான் இந்த சொத்துக்கெல்லாம் உரிமையானவங்க. டேய், யாரை ஏமாத்த பாக்குற?
இந்த சொத்து அத்தனையும் துளசி பேர்ல இருக்கு. துளசி கையெழுத்து போட்டா போதும், இந்த சொத்து எங்க பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறு. ஏய், உங்க அண்ணன் என்னடா ஃபன்னியா பேசிட்டு இருக்காரு? யார பார்த்து பண்ணியா பேசிட்டு இருக்காருன்னு சொல்ற? ஐயோ, பண்ணி இல்லாத ஃபன்னி. திமுரு பிடிச்சவனே. என்னடா உங்க அண்ணன் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு? அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும்டா. படிச்சிருந்தா தெரியும். போத நிறுத்துங்க. என்ன அத இதன்னு சொல்லி எங்களை எப்படியாவது ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களை யாராலையும் ஏமாத்த முடியாது. நாங்க எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு தான் சொத்து பத்திரத்துல எழுதி வாங்கியிருக்கோம். யார்கிட்ட கேட்டு விசாரிச்சீங்க? அது எல்லாமே நாங்க செட் பண்ண ஆள். என்னைக்கு இந்த தருதலை சொத்தை இன்டென்ஷனா வச்சு துளசி கிட்ட பேசினானோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படித்தான் நடக்கும்னு. டேய் டேய், சொத்தை இன்டென்ஷனா வச்சு துளசி கிட்ட நான் பேசினேன்னு உனக்கு யாருடா சொன்னா? யாருடா சொல்லணும்? கேவலம் பிடிச்சவனே. என்னைக்கு நீ துளசி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த மகாராணி கிட்ட பேசுனியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் துளசிய நீ சொத்துக்காகத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டு இந்த சொத்து மட்டும் உன் கையில கிடைச்சிடக்கூடாதுன்னு துளசியோட நிலைமைய மனசுல வச்சுக்கிட்டுதான்டா நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். என்ன எதுக்கு கத்துறீங்க இப்போ? உனக்கு எவ்வளவு வர்த்தி முக்கியம், ஆனா நானும் உன் அண்ணனும் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? ஆமா, எனக்கு துளசி தான் முக்கியம், நீங்க முக்கியம் கிடையாது. இன்னைக்கு உங்களோட கேவலமான புத்தி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுச்சோ அன்னைக்கே உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்க செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு நம்மளோட நோக்கம் தான் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா? அதத்தான் நான் கனவுலையும் நினைக்கல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். இத நான் நம்பவே மாட்டேன். நம்பலனாப்போ உன்னை யாரும் நம்ப சொன்னது? நான் சொன்ன மாதிரி இந்த சொத்தெல்லாம் துளசி பேர்ல கிடையாது, துளசியோட அம்மா பேர்ல தான் இருக்கு. யார் கையால துளசி கழுத்துல தாலி ஏறுதோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து அத்தனையுமே உரிமையானது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். டேய் வெற்றி, அதையும் நானே சொல்லிடுறேன்டா. நீ சொன்னதுலயே ஏற்கனவே இருக்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் ஈ ஆடலடா. அங்க பாரு, துளசியோட சித்தி வயல ஈ போயிட்டு வர்றது கூட வெளியே தெரியாம ஆனு வாய பொழந்துக்கிட்டு நிக்குது. டேய் டேய், நானே சொல்றேன்டா. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னடா இருக்கு? இன்னும் இருக்குமா? சொத்தை எழுதி வாங்கிட்டோம், சொத்தை எழுதி வாங்கிட்டோன்னு பெருசா துள்ளிக்கிட்டு திருந்தீங்களே, அந்த சொத்துக்கு முக்கியமா கையெழுத்து போட வேண்டியதே மாமா தான். ஆனா நீங்க வாங்கினீங்களா? அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஆமா தெரியும். இப்படி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்களே. யாரு கழுத்தறுத்தது? நானா இல்ல நீங்களா? எங்களை இப்படி அநியாயமா ஏமாத்திட்டீங்களே. யாரு ஏமாத்தினது? நானா? நீங்க தான் என் பிள்ளைய நம்ப வச்சு கழுத்து அறுத்து ஏமாத்தி இருக்கீங்க. துளசி, துளசி வாடி வெளியே. கதிரு, இப்ப எதுக்கும் நீ துளசிய கூப்பிடுற? பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா போயிரு. நீ வாய முடுறா. எதுவா இருந்தாலும் நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நம்ப வச்சு கழுத்து அறுத்து ஏமாத்திட்டல்ல, நான் சும்மா விட மாட்டேன்டா. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேப்பேன்டா. யாரு? அவ உங்களை ஏமாத்தினாளா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஏ துளசி, வாடி வெளிய. என்னடி இது? என்ன இது? எதுக்காக இப்ப அவகிட்ட எகுற நீ? உனக்கு வெக்கமா இல்ல? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேல. என் பிள்ளைய காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லி சொத்தை எழுதி கொடுக்கற மாதிரி இப்படி ஏமாத்திட்டியே நீ எல்லாம். வாய மூடுங்க. அவ ஒண்ணு எழுதிட்டாரேன்னு சொல்லல, நீங்க தான் வலுக்கட்டாயமா எழுதி கேட்டீங்க. வாய மூடா. எதுக்கு வாய மூடணும்? உனக்கு எதுக்கு இந்த பழப்பு? சொத்தை எழுதி கொடுக்கறேன் சொத்தை எழுதி கொடுக்கறேன்னு என்னையும் என் புருஷனையும் ஏமாத்திட்டேல. எப்படி உனக்கு எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? வாய மூடு. நம்பிக்கை துரோகத்தை பத்தி நீ பேசுறியா? அக்கா காதலிச்சவன அசிங்கமா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டு இருக்கியே, இதை விடவா பெரிய நம்பிக்கை துரோகம் அவ பண்ணிட்டா? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களா நீ? யாரு மாமா நம்ப வச்சு கழுத்து அறுத்தது? நானா? நான் பண்ணதுக்கு நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுன்னு பேருனா அப்ப நீ பண்ணதுக்கு என்ன பேரு மாமா? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.